ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்ஐ டெக்குக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டபுள் ஆக்டிங் solenoid வால்வ் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இருக்குது பாருங்கள். இப்போ இந்த காயில் என்கேஜ் ஆகிருக்கு. இந்த ராடை பாருங்கள், இது மட்டும்தான் இன்லெட்டு. இப்போ இருக்கிறதுல இதுதான் இன்லெட்டு. இப்போ என்னென்னா, இந்த காயில் என்கேஜ் ஆகிருக்கும்போது இந்த பிஸ்டனை உள்ளே தள்ளிடும். அப்படிங்கிற கண்டிஷனில் உங்களுக்கு ஏர் இந்த இதில் மட்டும் ஃப்ளோ ஆகும். புரியுதா? அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு இது இந்த காயிலில் மட்டும் என்கேஜ் ஆகிருக்கும், இந்த காயில் ஆஃப் ஆயிரும். அதே போல் நீங்கள் இந்த காயில் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த பிஸ்டனை இங்கே தள்ளும். ஸோ இந்த பிஸ்டன் என்ன ஆயிரும்னா, இதிலிருந்து உங்களுக்கு இங்கே வந்துடும், இந்த பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ என்ன ஆகும், இதில் இருந்து ஏர் இங்கே போகும். இந்த எக்ஸ்ட்ராஸ் வெளியே வரக்கூடிய வால்வ் வழியாட்டு நமக்கு ஏர் உள்ளே இருக்க ஏரவும் வெளியே வந்துடும். மூணாவது போர்ட்டு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பார்த்தீங்கன்னா 1வது போர்ட்டு இன்லெட் தான் டபுள் ஆக்டிங்கில். 3, 5 அவுட்லெட்டுன்னா இது 2, 4 அவுட்லெட்டு. இப்போ ஃபஸ்ட்டு காயிலில் உள்ள ஏரு டிஸ்என்கேஜ் ஆகும்போது வெளியே வர்றது 3வது போர்ட்லையும், அடுத்த இதில் உள்ளது 5வது போர்ட்லையும் வெளியே வரும். அதனால் நீங்கள் இப்போ இங்கேருந்து ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த பிஸ்டன் இங்கே, அதாவது இங்கே தள்ளும். ஸோ இந்த வால்வு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் இருக்க ஏர் எல்லாமே இது வழியாக வெளியே வரும். இங்கே இன்லெட்டில் இருக்க ஏர் எங்கே போகும்னா, இந்த வால்வில் போய் இதை என்கேஜ் பண்ணிடும். அந்த டைம் என்ன ஆகும், இந்த பிஸ்டன் இதை லாக் பண்ணிடும். ஸோ இது வழியாக ஏர் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இதாயிரும். அப்போது நமக்கு இந்த அவுட்புட் வழியாக ஏர் போய் நம்ம சிலிண்டரில் எங்கே மாட்டிருக்கோமோ அப் பண்ணணும் அப்பு, டவுன் பண்ணணும் டவுனு, இதுதான் பண்ணும். இதுதான் நம்ம டபுள் ஆக்டிங் வால்வோட ப்ராசஸ். உங்களுக்கு இனி அடுத்த வீடியோவில் சிங்கிள் ஆக்டிங் எப்படி ஒர்க் ஆகுது அதை போடுறேன். அதே போல் இந்த நம்ம டபுள் ஆக்டிங் வால்வோட ஒர்க்கிங் ப்ராசஸ் ப்ராக்டிக்கல் வீடியோ நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த இதில் டபுள் ஆக்டிங் solenoid வால்வோட ஒர்க்கிங் வீடியோ ஒன்று நான் அப்லோட் பண்ணுறேன். அதே போல் அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் சிங்கிள் ஆக்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.